எள் உருண்டை எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஒரு கப் அளவுக்கு எள் எடுத்து வறுத்துக்கிறேன். மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கணும். நான் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு வாட்ரு ஊற்றிட்டு ஒரு கப் அளவுக்கு ஜாகரி சேர்த்துருக்கேன். இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதில் தூசு மண் ஏதாச்சும் இருக்கும், அதுக்காக ஃபில்ட்ரு பண்ணுறோம். இப்போ வெல்லம் கரைசல் நல்லா கொதித்து வரட்டும். இதில் தான் பாகு எடுக்கணும். நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் பாகு வரும் நமக்கு. இப்போது சுண்டி வந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ பாகு வருதான்னு செக் பண்ணிடலாம். ஒரு கப்பில் தண்ணி ஊற்றிட்டு பாகுபதம் பார்த்துடலாம். நல்லா திரண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் இது அதிரசம் சேர்த்து கரெக்டாக இருக்கும். நம்ம எள் உருண்டை செய்ய போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் பாகு. அதனால் ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் பாகு எடுக்கலாம். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா கரெக்டாக வந்தது. எள் உருண்டை கொஞ்சம் கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போது எடுக்கவே கஷ்டமாக இருக்கு பாருங்கள். கமர்கட்டு மாதிரி வருது. இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி வரணும் எள் உருண்டைக்கெல்லாம். இது மாதிரி வந்துச்சுன்னா பாகுபதம் கரெக்டாக எடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எள்ளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி உருண்டையாக பிடிச்சிக்கலாம். இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா உருண்டையாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்கிறது கஷ்டம். அதனால் கொஞ்சம் சூடு இருக்கும் பொழுது உருண்டை பிடிச்சிடணும். இது ரவுண்ட் ஷேப்பில் கடையிலலாம் விற்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஷேப் அது. இப்போ கொஞ்சம் அழுத்திட்டு நம்ம பண்ணோன்னா மிட்டாய் மாதிரி வரும். கொஞ்சமாக அழுத்திக்கணும். அழுத்திட்டு ஷேப் எடுத்துட்டோன்னா எள்ளு மிட்டாய் நமக்கு எப்படி வேணுமோ, எந்த மாதிரி நமக்கு சாப்பிட பிடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். கடைசியாக இருக்குல்ல, இதில் கொஞ்சம் அந்த கேஸில் அப்படியே வச்சோன்னாலே அந்த சூட்டுக்கு வந்துடும். இதையும் நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எந்த மாதிரியான ஷேப்பில் வேணுமோ, சைஸில் வேணுமோ மிட்டாய் மாதிரியும் நம்ம பிடிச்சி சாப்பிட்லாம். இல்லை உருண்டையாக கூட நம்ம சாப்பிட்லாம். நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அப்படி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான். சூப்பரான எள்ளு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சத்து, ஆரோக்கியம் கூட இது. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சூப்பரான எள்ளு உருண்டை ரெடி.